ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இதில் நிறையா டீட்டெயிலிங்லாம் மிஸ் ஆகிருக்கு. என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். தெரியலையே, அன்னைக்கு நம்ம 10 மணிக்கு போய் வாங்கிட்டு வந்தோம்ல. இங்கே ஃபஸ்ட்டு போய் பாரு குரங்சாவடியில். அங்கே தான் அங்கே ரோஸ் வச்சுருக்க மாட்டாங்க, பூ வச்சுருந்து நான் பார்த்துருக்கேன். ரோஸ் வச்சுருந்ததில்ல. பிடிச்சிருங்க. என்ன பண்ணுறது அப்புறம்? வா, இங்கே நிறுத்து வா. இல்லை பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆட்டோ ஏதாவது வேணும்னா சொல்கிறேங்கண்ணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் எதுவும் சொல்லலை. இதுக்கு மேலே ஏதாச்சும் கேட்டால் பேசிக்கலாம். நீ ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. எது வேணும்? பிச்செட்டு எந்த பிச்செட்டு? வரும்போதெல்லாம் இதை வேற ஒன்று வாங்கி வச்சுக்கிறா சிங்கிறதுக்கு. இதையெல்லாம் சாப்பிட்லாமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்னன்னே தெரியல. காலையில் கறி வாங்கிட்டு போனால் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்ற வேலையெல்லாம் இல்லை. பப்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு காலையில் பசியை ஃபஸ்ட்டு ஆட்டிக்கணும். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய் சமைக்கணும். சமைக்கும் போது நமக்கு ஒரு நாயும் உதவி செய்யாது. தொட்டு பாரு. மீன் வாங்கலான்னு கடைக்கு வந்தால் ரேஷன் கடையாட்டி மூணு கூட்டமாக இருக்குது. தொட்டு பார்க்கல? பாத்தியா? நல்லா இருக்கா? தொட்டு பாரு, விழுந்துடாத. நல்லா இருக்கா? எங்கே போகிற ஓட்டிகிட்டு? ரித்தோ, எங்கே ஓட்டிகிட்டு போகிற? ஆ, வண்டி ஓட்டிகிட்டு போறியா? எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கவே ஆரம்பித்தாச்சு. ஆனால் இவ்வளோ நேரம் ஏன் எடுக்கலைன்னா, பாப்பா வந்து கீழே விழுந்துருச்சு. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்துச்சு. ஏசாமி கீழே விழுந்துட்டியா? முட்டிலெல்லாம் அடிபட்டுருச்சு. அதனால் பாப்பா வந்து இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்துச்சு. இப்போதான் சிப்ஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டுருக்கு. உன்னை யார் அப்படி போய் கீழே விழுவ சொன்னாங்க? இனிமேல் விழுவாத. ஆ, விழுவ மாட்டியா? சுற்றி வந்து விழுந்தியா? அப்படி எதுக்கு போய் விழுவணும் சொல்லு? ரோட்டில் நமக்கு இந்த வீர சாகசம்லாம் தேவையா? நான் அடித்தேனா? எப்படி அடித்தேன்? அடிப்புறாடுக்காரி. நீ கீழே விழுந்துட்டு என்னை திட்டுவா. ஆமாம், அன்றைக்கி பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு நீ ஆயாட்ட போகிறேன்னு அழுத. ஆயா என்ன பஸ்ஸை விட்டே இறங்கலை. ரோட்டில் வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. நில்லுனா நிற்காமல் அம்மா கையை பிடுங்கிட்டு ஓடனேன். அதுக்கு அடித்தேன். அது இன்னும் நீ ஞாபகம் வச்சுருக்குறியா? எல்லாம் ஞாபகம் வச்சிரு. ஒன்றும் இல்லாத தேவையில்லாததெல்லாம் சாப்பிடு கம்முன்னு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு பார்த்திங்கன்னா கேக் ஆர்டர் இருந்துச்சா, 1க்கு 2 கேக்கு ஆர்டரு. அதனால் வந்து அதை ஃபஸ்ட்டு முடித்து 2 மணிக்குள்ளே டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் வந்து நம்ம சமைக்கிறதெல்லாம் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம என்ன லட்சணத்தில் சமைக்கிறோம்,
என்னெல்லாம் சமைச்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து போடுறேன். இந்த வீக் என்ன சமைச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பும் அப்புறம் வந்து மீன் வறுவலும் செஞ்சேன். ஆனால் வீடியோ எடுக்க முடியலையே. ஓட்டு போ ரித்தோ ஓட்டு. என் புருஷங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 நாள் தான் வேலைக்கு போவேன். புதன்கிழமை லீவு. அன்னைக்கு வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி, மாத கடைசியில் வந்து விநாயகர் சதுர்த்தி வருது, எதுவும் தேவையில்லாத செலவு வச்சிடாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் வருஷம் நாங்கள் வந்து விமர்சையாக கொண்டாடுற ஒரே விஷயம் அந்த விநாயகர் சதுர்த்தி தான். அதுவும் இந்த வருஷம் மாத கடைசியில் வந்ததுனால செலவே பண்ண மாட்டேங்கிறோம். எங்கள் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டி 1.5 வயசில் வாங்கினது, ஆனால் இன்ன வரைக்கும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்குது. இந்த வண்டி எப்போவுமே மாடி மேலேயே தான் இருக்கும். கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த வண்டியிலே கிச்சன் போகிறது, ரூமுக்கு போகிறது எல்லாத்துலேயும் அந்த வண்டியிலே போகும். நல்லா ஓட்டு. ரித்துக்கு காலையிலேருந்து காலில் அடிபட்டுருச்சு, அதனால் ரொம்ப பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கா. என் புருஷன் எப்போவுமே அவன் துணி இப்படியே தான் அவனே துவைச்சி காய போட்டுக்குவான். நம்மளாம் துவைச்சி காய போட்டால் அவனுக்கு பிடிக்காது. அந்த இத்து போன துணியை அவனே தான் காய வைக்கணும், அவனே தான் துவைக்கணும். தினேஷ், ஏன் உன் துணியை நீயே துவைச்சிக்கிற? நம்ம வீடியோ துவைச்சி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அப்படியே போட்டுக்கலாம். துவைக்கிறது சுத்தமாக இருக்காது, அதனால நானே துவைச்சிக்கிறேன். துவைக்கவே முடியலன்னு தான் மிஷின் வாங்கினது. மிஷினில் துவைச்சாலும் எடுத்து ஒரு டைம் அலசணும். நீ அப்படியே போட்டுற, அது அதில் இருக்கிற சோப்பு தண்ணி அழுக்கு எல்லாம் அப்படியே இருக்குது. அதனால நானே எடுத்து துவைச்சி நானே அலசிக்கிறேன். மனைவியை குறை சொல்லும் புருஷன்கள், இதுதான் டாப்பிக்கே வைக்க போகிறேன். இதுவே ஒரு வகையில் உனக்கு நல்லது தான். என் துணியை நானே துவைக்கிறது உனக்கு ஒரு வேலை மிச்சம். ஒரு வேலை இல்லை, பல வேலை மிச்சம். ரிதன்யா, என்ன பண்ணிகிட்ருக்க? வண்டி ஓட்டுறியா? புடிங்கேட்ட. அதில் ஒரு பள்ளி போச்சு நேற்று. இந்த ரோடு தானேடா அந்த ரோடு. அப்போ அங்கே நின்று பார்த்தா நம்ம வீடு தெரியுமா? ஆ, மாடி தெரியும்ல. ஆ, போடு, நீயே போடு. யார் அதை பிடுங்கினது? நீ தானே பிடுங்கின, நீயே போடு. போடு, நீயே போடு. எங்கே காட்டு? காலர் அழுக்கு போயிடுச்சா? காலர் அழுக்கே போகாது பாருங்க மக்களே. போடு, நீயே போடு. போட தெரியலனா ஓட்டாத. போகலாமா சென்னை கிக்ஸு? பிள்ளை கீழே போனாலே அழுகுதே. பிஞ்சு போயிடுச்சா இல்லை பிடுங்கிட்டியா? நீ பிடுங்கிவிட்டு அது பிஞ்சு போயிடுச்சுங்கிற. இப்படிதான் நாங்கள் வந்து பட்டர் ஷீட் போடுவோம். இதுதான் பேக்கிங் டவல். இதை வச்சு தான் நாங்கள் துடைப்போம். துண்டு. எங்கள் ஊரில் இதுக்கு பேர் துண்டு. உங்கள் ஊரில் என்ன? துண்டு தான்டியா? குச்சி போடுவேன். நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு இப்படி ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, அவங்க பார்க்குறாங்க. என்னமோ பைத்தியம் மாதிரி நினச்சிக்கிச்சு போல. என்னடா இவ தனியாக பேசிகிட்டு இருக்கிறா, பைத்தியமாக இருப்பாளான்னு நினச்சிருக்கேன்.
கஸ்டமர் தான் வருவாங்க. கஸ்டமர் உனக்கு கஸ்டமர் இருக்கா? கஸ்டமர் கேக் கற்றுக்கு கஸ்டமர் இல்லை, அம்மா தான் கேக் செய்யறதுக்கு கஸ்டமர். ஒரு சுத்து கஸ்டமர், ஒரு சுத்து கொஞ்சமா. இப்படி வச்சாதான் மொத்த வீடும் கவர் ஆகுதுன்னு இப்படி வச்சேன். ஆனால் நாங்கள் மட்டும்தான் தெரியுறோமா? வாசல்லாம் தெரியவே இல்லை, உள்ள ரூம்லனா தெரியுது. பட்டர் ஷீட்டு கட் பண்ணுறதே ஒரு கலை. இதற்காக நம்ம சிவில் இன்ஜினியர் அல்லது ஃபேஷன் டெக்னாலஜி ஏதாவது படித்திருந்தால்தான் கோடு நேராக வரும். இந்த கோடு நேராக இருந்தால்தான் நம்ம தலையெழுத்து நேராக இருக்கும். என்னடா இவ பைத்தியக்காரியாட்டம் பேசிட்டு இருக்கிறா, நம்ம பாட்டில் உட்காந்து சிரிப்போம்னு சிரிக்கிறியா? சொல்லம்பல அடியே. அனிருத் ஃபேன்ஸ் யாரெல்லாம் அனிருத் ஃபேன்ஸ்னு சொல்லுவேன். நான் வந்து அனிருத் ஃபேன். அனிருத் நான் தான் அனிருத். நீ அனிருத்தா? அனிருத் கால் சைஸ் தான் இருக்கிற நீ. போமா பாட்டு கூட கூட. அதெல்லாம் 4வது படிக்கும்போது தான் பாட்டே பாடுவேன். எனக்கு அப்போ தான் விவரம் தெரிஞ்சு நான் பாட்டு பாடுவேன், எனக்கே தெரியும். நீ அடி வெளுப்ப, நான் ஒன்று அடி வெளுத்து போடுவேன். சென்னை போகிறோன்னு போட்டோமே, என்ன ஏது யாராவது கேட்குறாங்களா? கொஞ்சம் கூட ஒரு டிடி காசுமே இல்லை. பட்டர் ஷீட் கட் பண்ணதே 20 நேரம் ஆகுது. இன்னும் எந்நேரம் வேக்க செஞ்சு எந்நேரம் அரைச்சி வாங்கி முடிச்சுட்டு எந்நேரம் வீட்டுக்கு சமைச்சு எப்போ படுக்கிறது? பக்கத்தில் படுக்கிறது, பக்கத்தில் படுக்கிறது. சலம்பல அடியே கங்கம்மா, கங்கம்மாவோ ஜக்கம்மா மாயம்மா, ஜக்கம்மா நீயம்மா, ஜக்கம்மா ஜக்கம்மா எங்கள் ஜக்கம்மா. கனமா கனமா கனம்மா. கேக்கில் சைட்லையும் வந்து கவர் போட்டாலாம், கவர் நல்லா ஒட்டும். கேக்கை எடுக்க ஈஸியாக இருக்கும். இருக்கும் முட்டையை தூக்கி என் தலை மேலே போடு. 4 முட்டை என் தலையிலையும், மீதி 4 முட்டையை உங்கள் அப்பா தலையிலையும், மீதி இருக்கிற 2 முட்டையை உன் மண்டையிலையும் போட்டு உடச்சிக்க. அப்பா இப்போ வேலைக்கு போயிட்டு வருதுல்ல, அப்பா வந்த வாட்டியே அப்பா மறுபடியும் கடைக்கு போகுது, கேக்கு பொருள் வாங்க. நீ என்ன பண்ணுவ? நானும் அப்பா கூட போயிருவேன். நீ என்ன பண்ணுவ? உன்னையும் பேத்திக்கிட்டு போயிருமா? எப்படியோ இவங்களோட போகலாமா? உன்னைய போய் எடுத்து போடுமா? நான் பேயாயிட்டு சொல்கிறேன், நான் பேயாயிட்டு சொல்கிறேன்.
நான் பேய் ஆயிட்டு சொல்றேன். சிலம்பல்ல அடியே அதாம்மா. கேக்கு ஆர்டர் உங்க அப்பா வாங்கி கொடுத்துச்சு. எப்போ இந்த ஆர்டர் டெலிவரி கேட்டுச்சா? கேக் எப்போ டெலிவரினே தெரியாமல் நம்ம படுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கவர் இடம் அடியில் போச்சு. அந்த பேப்பர் எடுத்து இன்னும் உலகுக்கு இவள் தான் வீடியோ 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 பைத்தியம்னு இருக்குதாங்க. பைத்தியம் மாட்டுறதுன்னு நினைக்கிறீங்க தாங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. கோபுட்டும் வேலை செய்யும்போது தொலைப்படாது. போ தானே கண்ணியம்மா விட்டோ தானே வரேன். கொஞ்ச நேரம் வரேன். 10 நிமிஷம் போது வரேன். இந்த அம்மாங்கெல்லாம் அவனே அப்படியே சொல்கிறாங்க 10 நிமிஷம் வந்து என்ன பண்ணிடுவான்னு உனக்கு ஒரு தெரியும். அப்பா வந்தோடனே புது படம் போடுவோம். பார்க்கலாமா? புது படம்லாம் பார்க்க மாட்டீங்களா? இப்போ சிலம்பல் அடியே சிரிக்கிற தனியே நானும் குளங்கல இனிமே நீயும் பேசக்கூடாது. நான் பேசுவேன். நான் பிறந்ததுலேருந்தே நல்லா பேசுவேன். நீ பிறந்த அன்னையிலேருந்தே பேசுவேன். உறக்கிறதுக்கு முன்னாலேருந்தே பேசுவேன். நீ நல்ல பிள்ளை. நான் சில நேரம் நல்ல பிள்ளை, சில நேரம் ஆயிடுச்சு. உன்னை பத்தி பேசினா உன்னை பத்தி பேச அது என்ன அவன் நல்லவளா இவ கெட்டவளான்னு சத்தம் போடு. இருக்குது வரேன். நான் வரேன் தனியா. அப்பா வருதான்னு பார்ப்போ. வீட்டுக்கு தான் அப்பா பாரு ஃபோன் பண்ணிட்டு இருக்கு. கட் ஆயிடுச்சு பாரு. அப்பா ஃபோன் பண்ணிட்டு இருக்கு. வந்து கத்தும் பாரு அப்பா. ஏன் என்ன பண்ணுறீங்க? ஃபோனை கூட எடுக்காமல் என்ன பண்ணுறீங்க? அப்படி வீடியோ எடுக்கிறீங்களான்னு கேட்குங்க அப்பா. எந்தப்பா? எத்தனைப்பா இருக்கு? அவனும் எந்தப்பாங்கிற இப்படி போடுவான். போடி. விளையாட்டமா நீதான் ஆய்ப்பில் எல்லாரையும் போடி வாடின்னு சொல்கிறேன். நான் என்ன வித்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடுவோம்.